ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். இன்றைக்கி என்னோடய 100வது எபிசோடில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நான் இந்த அளவுக்கு பண்ணுறேன்னா எனக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கிறது எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸு, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ரிலேஷன் சர்க்கிள் எல்லாருமே எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கனால தான் நான் இந்தளவுக்கு பண்ண முடியுது. எனக்கு ரொம்ப என்கரேஜ் பண்ணுறது எங்கள் வீட்டில் அவர், எங்கள் பொண்ணு, எங்கள் மாப்பிள்ளை எல்லாருமே என்னை வந்து இதை நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணுறாங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க. அதனால தான் நான் அவங்களுக்கு இந்தளவுக்கு கொடுக்க முடியுது. எனக்கு இதில் ஆர்வம் வந்தது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து யூஸ்வலாகவே சமையல் போட்டியிலலாம் நான் கலந்துக்குவேன். அப்படி பண்ணுறப்ப நான் செஃப் தாமுக்கிட்ட நான் அவார்டு வாங்கினேன். அதுக்கடுத்து புதியுகம் டிவியில் வந்து நம்ம ஊர் நம்ம ருசின்னு அதில் சமையல் சக்கரவர்த்தின்னு ஒரு பட்டம் வின் பண்ணேன். அப்போ வந்து எல்லாருமே தெரிஞ்ச சர்க்கிளில் எல்லாருமே ஆன்ட்டி உங்கள் வாயை திறந்தாவே ரெசிபி கொடுத்தது, நீங்கள் யூடியூப்க்கு ஏன் போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அந்த டைமில் தான் நான் வந்து சரி இதை நம்ம பண்ணலான்ட்டு எங்கள் வீட்டில் அவர்கிட்ட, என் பொண்ணுக்கிட்ட, மாப்பிள்ளைகிட்ட சொன்னப்போ வந்து பண்ணலாம் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க. அதனால தான் நான் இந்த மாதிரி தான் இந்த யூடியூப்புக்கு வந்தேன். நானும் உங்களை மாதிரி வீட்டில் சமைச்சு தான் எல்லாமே ஒரு அனுபவ சமையல் தான். நான் வந்து இதுக்காக கிளாஸுக்கு போகல, இது பண்ணல. ஒரு இடத்துக்கும் நான் வந்து போனேன்னா, ஒரு ஃபங்க்ஷனுக்கே போனால் அங்கே வந்து ஒரு ரெசிபி நல்லா இருந்துச்சுன்னா நான் அந்த சீஃப் குக்குக்கிட்ட போய் அதை எப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அது என்னென்ன போட்டிருக்காங்க அந்த மாதிரிலாம் கேட்டு வருவேன். அப்புறம் நிறைய ஷோலாம், டிவி ஷோ இதெல்லாம் பார்க்குறப்ப இதையே நம்ம கொஞ்சம் மாற்றி பண்ணால் என்ன அப்படின்னெல்லாம் நான் வந்து ஹெல்த் வைஸ் யோசித்து நான் ஒன்று உங்களுக்கு நான் யோசித்து தான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த நேரத்தில் என் ஃபேமிலி மெம்பர்ஸ், என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருமே இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டுக்காரரு அவர் வந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப். என்ன வேணும் ஷோ எடுக்கிறப்ப இடையில ஏதாவது இல்லைன்னு சொன்னால் கூட போய் வாங்கிட்டு வருவார். ரொம்ப இதுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணு, இந்த மாதிரி எல்லாம் ஒரு ஐடியா கொடுப்பாரு. ரொம்பவே ஹெல்ப்பு. அடுத்தது வந்து என் பொண்ணு, இவங்க தான். அவங்க அப்படியே பேக் போனாக இருக்காங்க. எனக்கு வந்து நான் எடுத்து கொடுத்துருவேன் ஷோலாம். அவங்க தான் வந்து அப்லோட் பண்ணுறது எல்லாமே. நீயும் யூடியூபுக்கு வான்னு நான் கூப்பிட்டுருக்கேன், ஆனால் வரமாட்டே, தலை காட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் இப்போ அவள் கிச்சன் அப்படிங்கிற ஒரு புக்குக்கு விகடன் குரூப்பில் வந்து நான் இந்த 7 மந்த்ஸாக பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கும் அவங்களும் ரெசிபிஸ் கொடுக்குறாங்க. 2 பேருமா மாறி மாறி கொடுத்துட்ருக்கேன். இப்போ தான் புக்கு கொண்டு வந்திருக்கேன். இன்னும் கொஞ்சம் நாளில் அவங்களையும் யூடியூபுக்கு கொண்டு வந்துடுறேன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த குட்டீஸ் 2 பேரும் எங்கள் வீட்டு குட்டி ராணிகள். 2 பேத்தி. எனக்கு ஒரே பொண்ணு தாங்க. எங்கள் மாப்பிள்ளை இந்த சமயத்தில் வெளியில் போயிருக்காரு. இவங்க வந்து எனக்கு ரொம்பவே குக்கிங்கில் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. நான் வந்து ராகி ரொட்டியெல்லாம் போட்டால் தட்டி கொடுப்பாங்க. டொமேட்டோ ஜாம் பண்ணால் அதையெல்லாம் ப்ளஸ் தனியாக பிரித்து கொடுப்பாங்க. நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க இவங்க. நீங்களும் உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு வந்து இப்போவே அந்த ஆர்வத்தை கொண்டு வர்றது ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து வந்து எங்கள் தம்பி. இவர் வந்து என்னோட இதெல்லாம் புக்கில் போட்டு விடுறதுல முக்கிய பங்கு இவருக்கு. அடுத்ததாக வந்து எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டு இவர் டாக்டரு, பீடியாட்ரிஸ்டாக இருக்கார். எனக்கு பையன் மாதிரி அம்மான்னு சொல்லிட்டு ரொம்ப சின்ன பிள்ளை மாதிரி நான் என்ன கொடுத்தாலும், துளியோண்டு கொடுத்தாலும் அதை டேஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா இருக்குதோ இல்லையோ நல்லா இருக்குன்னு சொல்லுவார். வந்து என்னை ரொம்பவே என்கரேஜ் பண்ணுவார். நீங்கள் ஹோட்டல் வைக்கலாம் வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவார். அவங்க வந்து 100வது எபிசோடுக்கு வந்திருக்காங்கன்னா அது வந்து மிகுந்த மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சிங்கிற வார்த்தை வந்து என்னோட மந்திரம். அதை இந்த இடத்துல சொல்கிறது வந்து மகிழ்ச்சி. ஒரு விஷயம் என்னென்னா, 100 அப்படிங்கிறது எந்த விதத்துலேயும் நம்ம யோசித்தோம்னா, அதை தொடர்றதுக்கு சச்சின் டெண்டுல்கர் எவ்வளோ கஷ்டப்பட்டார். 99 வரைக்கும் அடிச்சுட்டு எவ்வளவோ மாதம் வெயிட் பண்ணி அந்த 100 டச் பண்ணார். அது மாதிரி இப்போ நீங்கள் கரூர் வைசியா பேக் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 100வது ஆண்டு கொண்டாடிட்டு இருக்கு. அது ஒரு மகிழ்ச்சியான சந்தர்ப்பம். அதே மாதிரி லயன்ஸ் வந்து வருகிற வருஷத்தில் வந்து 100 டச் பண்ண போகுது. ஆனால் இது ஒரு சின்ன விஷயந்தான். இருந்தாலும் அந்த சின்ன விஷயத்துக்கு எல்லாத்தோட சப்போர்ட்டும் இருக்கிறப்ப, அதை வந்து எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிறப்ப, உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறப்ப கிடைக்குது பாருங்கள், அதுதான் மகிழ்ச்சி. அந்த வகையில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு என்னையும் அக்கா அழைச்சிருக்கிறாங்க. அதில் ரொம்ப மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சிங்கிற வார்த்தையை என்னால் விடவே முடியாது. கிட்டத்தட்ட கபாலி படத்துக்கு முன்னாடி இருந்து நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன் இந்த வார்த்தையை. வந்து ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. என் பேர் சக்திவேல். நான் குழந்தைகள் மருத்துவராக இருக்கேன். 5-6 வருஷமாக எனக்கு உங்களை தெரியும். இப்போ இந்த இது ஆரம்பித்தது வந்து நான் ஒவ்வொரு ரெசிபியும் டேஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும். பட் நான் அவங்கள திருப்பி சொல்கிறது என்னென்னா, நம்ம தனியாக உணவகம் அந்த மாதிரி செப்பரேட்டாக வச்சா நம்ம இன்னும் நல்லாயிருக்கும்னு நான் அவங்கள ரெக்வஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். பட் அவங்க அந்த யூடியூப்பில் மட்டும் ரெசிபி கொடுத்துட்ருக்காங்க. கரூர் மக்களுக்கு வந்து கிடைக்கிறது உணவகம் ஆரம்பிக்க சொல்கிறது என்னோட பணிவான வேண்டுகோள். இந்த நேரத்தில் நான் வந்து என்னுடைய தாய் தந்தையரை நான் வணங்குகிறேன். முதல் வணக்கம் செய்கிறேன். அடுத்ததாக வந்து எனக்கு பின்னாடி இன்னும் வீட்டில் இருக்க வேலை செய்கிறவங்க எல்லாருமே வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்காங்க. இந்த நேரத்தில் நான் வந்து
என்னோடய வீடியோகிராஃபருக்கு என்னோடய தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புகிறேன். அடுத்ததாக என் ரிலேஷன் சர்க்கிளில் அக்கா பொண்ணு தம்பி மிஸ்ஸஸ்ஸு மற்றபடி சம்மந்தி வீட்டில் எல்லாருமே ரிலேஷன் சர்க்கிள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் எல்லாருமே எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. பார்த்துட்டு உடனே இது நல்லாயிருக்கு, இதை கரெக்ஷன் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதே மாதிரி நான் அதை ஆல்ட்ரு பண்ணிக்குவேன். அடுத்து வந்து எனக்கு 30 வருஷமாக எனக்கு டச் விட்டு போனேன் என்னோடய ஃப்ரெண்டு வந்து இந்த யூடியூப் மூலமாக எனக்கு திருப்பியும் கிடச்சிருக்கா. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது. நிறைய பேரோட கருத்துக்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கும் இதனால் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் எனக்கு வந்து இப்போ அதிகமாகிருக்கு. என்னோடய ஷோவை எல்லாருமே நீங்கள் லைக் பண்ணி பார்க்குறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் இதே சந்தோஷத்தோட இனிமேலும் நான் உங்களுக்கு ஒரு நல்ல ரெசிபியாக கொடுக்கறதுக்காக காத்துட்ருக்கேங்க. அவள் கிச்சன்லையும் யூடியூப்லேயும் மென்மேலும் வளர என்னுடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள்.